திருச்சியில் செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன், மூக்கடைப்பு காரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில செவிலியர் மாணவி அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையில உரிய சிகிச்சை வழங்கவில்லை என கூறி மாணவியோடைய உற்றார் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வராங்க. மாணவி உயிரிழப்பு தொடர்பாக உரிய விசாரணை வேண்டும் என தொடர்ச்சியா கேட்டிருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில குழு என்பது அமைக்கப்பட்டு இந்த குழு தொடர்ந்து அந்த விசாரணையை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா மாணவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், மயக்கவியல் மருத்துவர் குழு ஆவணங்கள் குறித்து முதற்கட்ட விசாரணையை நேற்றைய தினம் குழு நடத்திய நிலையில இன்று இரண்டாவது நாளாக விசாரணை குழு மீண்டும் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த விசாரணையின் போது பல்வேறு விஷயங்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்த மாணவிக்கு எந்த வகையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக மாணவிக்கு வழங்கப்பட்ட மயக்க மருந்து அளவு, மருத்துவ சிகிச்சை முறைகள், மாணவிக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் என்ன, மருத்துவ சிகிச்சைக்கு முன்பு ஏதேனும் பாதிப்பு மாணவிக்கு கண்டறியப்பட்டிருந்ததா என்பது தொடர்பான விசாரணை என்பது தற்போது இரண்டாவது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகாக விரைவில் விசாரணை குழு இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. மாணவி உயிரிழந்தது தொடர்பாக முழுமையான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூக்கடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட மாணவிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சம்பவங்கள் மருத்துவமனைகளில் நடந்ததா என்பது குறித்து விசாரணை அறிக்கையில தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரத்துறையின் தரப்புல விசாரணையை எவ்வளவு சீக்கிரமாக முடித்து சமர்ப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சம்பந்தப்பட்ட இந்த குழுவுக்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.